இன்னைக்கான சினிமா அப்டேட் சூர்யா 45 இந்த படத்துலேருந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அழகான சாங் சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஷோலிங்கரில் ஓஎம்ஆரில் சென்னையில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி சூப்பரான ஒரு சாங்கை ரீசெண்ட் டைம்ஸில் ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பயங்கர விறுவிறுப்பாக ஷூட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. சூர்யாவுடைய கரியர்லேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படமாக இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சுந்தர்சி அவர்கள் அடுத்து மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அப்படின்ற படத்தை பண்ண போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பிரின்ஸ் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷன்லேயும் ஒரு படம் பண்ண போகிறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் சர்தார் 2 அண்ட் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இவங்களுடைய ப்ரொடக்ஷனில் விஜே சித்து ஹீரோவாகவும் டைரக்டராகவும் இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. அண்ட் இந்த திரைப்படம் எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் விஜே சித்துவை ஒரு ஆக்டராக ஒரு விளாகராக பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஹீரோவாகவும் எப்படி ஒரு டேரக்டராகவும் ட்ராவல் பண்ண போகிறான்றதை பார்க்கலாம். தனுஷ் அடுத்து போர் தொழில் படத்துடைய டேரக்டரான விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷனில் தான் அடுத்து படம் பண்ண போகிறார். இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் அதாவது வில்லனா ஆக்டர் ஜெயராம் நடிக்க போகிறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான இன்னொரு கேரக்டரில் ஆக்டர் அர்ஜுன் நடிக்க போகிறார். கார்த்தி அடுத்து சர்தார் பார்ட் 2 அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸுக்கு ரெடி பண்ணிட்டாரு. இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டராக சாம் சிஎஸ் இருக்காரு. இந்த திரைப்படத்துடைய முன்னாள் மியூசிக் டைரக்டராக யார் இருந்தாங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. ஒரு சில காரணங்களால் யுவன் சங்கர் ராஜாவால் பண்ண முடியாதனால இந்த ப்ராஜெக்டை சாம் சிஎஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கைதி பார்ட் 2 இந்த திரைப்படத்துக்கும் பார்ட் 1 சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணார். பார்ட் 2க்கும் அவர் தான் பண்ண போகிறாருன்றது குறிப்பிடத்தக்கது. ஆக்டர் நானி ரொம்ப அழகான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடுத்து டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து தி பேரடைஸ் அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்க போறார். இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஓடெல்லா. அவரு இந்த திரைப்படத்துடைய ஹீரோயினா யார் லாக் பண்ணியிருக்காருன்னா கிருத்தி ஷெட்டியை லாக் பண்ணியிருக்காரு. அண்ட் குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான ரெட்ரோ சாங் ஒன்று இருக்கான். அந்த சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான். இந்த சாங்கில் ஆக்டர் அர்ஜுன் தாஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. கேரளா ஆக்ட்ரஸ் பிரியா வாரியர் அவங்களும் இந்த ஒரு சாங்கில் மிக முக்கியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகம் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஓவராலாக இன்னும் 2 வாரத்தில் முடிக்க போகிறாங்க. ஏப்ரல் மாதத்தோட இந்த திரைப்படத்துடைய ஓவரால் எண்டு இருக்க போகுது. அண்ட் கூலி இந்த திரைப்படத்துடைய ஓவரால் டீசரை ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. படத்தோடைய ரிலீஸை ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க 200% லோகேஷ் கனகராஜ் படமாக மட்டுமே இருக்க போகுதுன்ற டாக்ஸும் இருக்குது. வீர தீர சூரன் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேலே ஆகுது. ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 50 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. ஆக்டர் வடிவேலு அண்ட் ஆக்டர் ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துடைய பேர் மாரீசன். இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை அஃபிஷியலாக அந்த டீம் மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜூலை மாதம் 2025 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் ஆக்டர் வடிவேல் நடித்த கேங்கர்ஸ் அப்படின்ற திரைப்படத்துடைய டீசரும் ரிலீஸ் ஆயிருந்தது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஃபன்னாக இருந்தது. சுந்தர்சி அண்ட் வடிவேலு இதில் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய ரிலீஸுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்துடைய அஃபீஷியல் ட்ரெய்லரை ஏப்ரல் 3 ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. எம்புரான் இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 200 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை நாளையிலேருந்து ஓப்பன் பண்ணணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடாக. அண்ட் சிறுத்தை சிவா அடுத்து ஆக்டர் கார்த்தி கூட இணைஞ்சு ரொம்ப பயங்கரமான ஃபன்னியான ஒரு படத்தை ரெடி பண்ண போகிறாராம். மிக முக்கியமாக அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி கார்த்தி அண்ட் சிறுத்தை சிவா 2 பேரும் சேர்ந்து சிறுத்தை அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துடைய பார்ட் 2 பண்ண போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப் பயங்கர எமோஷனலாகவும் இருக்க போகுதுன்ற டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.